ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அவசரமாக ஏதாவது பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், கீரை குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதனால் பொரிஞ்சு வந்ததும் 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். மெயினாக சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம அதிக தீ வச்சோன்னா மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோன்னா அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சுட்டு இது மாதிரி 2 செகண்ட் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். மசாலாலாம் இறங்குனதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். அது கறி இருக்கிற டேஸ்ட்டை விட செம்மையாக இருக்கும். 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை நம்ம மிளகு சீரகம் தட்டுற மாதிரி லைட்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக மேலே கட் பண்ணி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.